கனவுகளை நனவாக்கிய காவ்யாவின் பயணம். சென்னை நகரத்தின் மத்தியில் ஆற்றலுடனும் ஆர்வத்துடனும் தன் வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருந்தாள் காவ்யா. 23 வயதான இளம் பெண் அவளுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் அனுபவத்துடன் நிறைந்ததாகவும் வாழ வேண்டும் என்ற கனவுகளுடன் நகரத்திற்கு வந்தாள். காவ்யா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள். அவளுடைய தந்தை ஒரு விவசாயி. தாய் வீட்டை தாங்கும் தூணாக இருந்தாள். கல்லூரியில் அவள் பெற்ற கலைப்பட்டம் மக்களுக்கு உதவும் ஒரு வேலை தேடுவதில் அதிக ஆர்வம் உண்டாக்கியது. காவ்யா தனது சிறிய ஊரிலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பெற்றாள். சென்னையில் வாழ்க்கை காவ்யாவுக்கு புதிதாக இருந்தது. பேருந்துகளின் பரபரப்பு, சத்தம், கூட்டம் நிறைந்த தெருக்கள் இவை அனைத்தும் அவளை முதலில் குழப்பினாலும் வேலைக்குச் செல்லும் அனுபவத்தில் மகிழ்ச்சி காண்ந்தாள். அவளுடைய அலுவலகம் ஒரு உயரமான கட்டிடத்தில் அமைந்திருந்தது. தினசரி தனது பணி மீதான மிக்க கவனத்துடனும் உழைப்புடன் தனது பணிகளை முடித்து சக ஊழியர்களின் நட்பைச் சேர்ந்தாள். அவளுடைய முதல் சம்பளம் பெற்ற தருணம் பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தது. அந்த சம்பளத்தில் ஒரு பகுதியை குடும்பத்துக்கு அனுப்பி மீதியை அவளுக்கு தேவையானவற்றுக்கும் அவளுடைய பிரியமான புத்தகங்களை வாங்குவதற்கும் பயன்படுத்தினாள். காவ்யாவுக்கு தன் வேலை மிகுந்த ஆர்வமாக இருந்தது. ஆனால் அது சவால்களின்றி இருந்ததல்ல. தினமும் புதிய சிக்கல்களை சந்திக்க நேரிட்டது. ஒரு திட்டத்தில் சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்க்கும் வரை காவ்யா விடாமல் முயற்சித்தாள். அவளுடைய மேலாளர் காவ்யாவின் நேர்மையும் உழைப்பையும் பாராட்டினார். ஒரு நாள் அலுவலகம் முழுவதும் அவளுடைய பெயர் ஒலித்தது. மாதத்தின் சிறந்த ஊழியர் என்ற விருதை காவ்யா பெற்றாள். அந்த தருணத்தில் அவளுடைய உழைப்பும் தியாகமும் வீணாகவில்லை என்று உணர்ந்தாள். நகர வாழ்க்கை ஆற்றல் மிக்கதாயினும் காவ்யா தனது நேரத்தை சரியாக பிரித்துக் கொண்டாள். வேலை முடிந்த பிறகு அவள் தனது மனநிறைவை அடைவதற்கான செயல்களில் ஈடுபட்டாள். வார இறுதிகளில் அவள் கடற்கரைக்கு சென்று அங்கு தன்னுடைய பிரியமான புத்தகங்களை படித்து அமைதியை அனுபவித்தாள். மேலும் அவளுக்கு பாரத நாட்டியத்தில் மிகவும் ஆர்வம் இருந்தது. பள்ளி பருவத்தில் தொடங்கிய அவளுடைய நடன பயிற்சி சென்னையிலும் தொடர்ந்தது. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடன பயிற்சிகளைச் செய்து அவள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள். சென்னையில் அவளுக்கு சில நல்ல நண்பர்கள் கிடைத்தனர். அவள் வேலைக்குச் செல்லும் வழியில் சந்தித்த மீரா அவளுடைய நெருங்கிய தோழியாக மாறினாள். இருவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு அளித்து இனிய தருணங்களை பகிர்ந்து கொண்டனர். ஒரு சனி மாலை காவ்யா மற்றும் மீரா மெரினா கடற்கரைக்கு சென்றனர். அழகான சூரிய அஸ்தமனம், குளிர்ந்த தென்றல் காற்று மற்றும் சுவையான சுண்டல் ஆகியவை அவர்களின் நட்பினை வலுப்படுத்தின. காவ்யாவிற்கு தன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. அவளுடைய உழைப்பால் மேலாளர்களின் கவனத்தை ஈர்த்த காவ்யா ஒரு முக்கியமான திட்டத்தை நடத்தும் பொறுப்பை பெற்றாள். அந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்ததும் காவ்யாவுக்கு பதவி உயர்வு கிடைத்தது. அது அவளுக்கு மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. அழுத்தத்தை தாண்டி மிளிரும் வைரம் என்ற பழமொழி உண்மை என்று உணர்ந்தாள். அவளுடைய வாழ்க்கையின் முழுவதும் காவ்யா எப்போதும் அமைதியுடன் இருந்தாள். அவளுடைய நம்பிக்கை வேலை மட்டுமல்ல, அதில் மகிழ்ச்சி அடைவதும் முக்கியம் என்பதுதான். சென்னையில் அவளுடைய சிறிய குடியிருப்பு, உற்சாகமான வேலை வாழ்க்கை மற்றும் ஆதரவான நண்பர்கள் இவை அனைத்தும் காவ்யாவின் நகர வாழ்க்கையை நிறைவேற்றின. ஒரு சாதாரண கிராமத்து பெண்ணாக இருந்த காவ்யா இப்போது நகரத்தின் பரபரப்பிலும் தன்னுடைய தனிமையையும் அமைதியையும் அனுபவித்தாள். கடின உழைப்பால் உருவான சுடர் திருப்பங்கள் போல காவ்யாவின் வாழ்க்கையும் தன்னுடைய முயற்சியால் அழகாக மலர்ந்தது.